ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொள்ளாச்சியிலிருந்து வெள்ளிங்கிரி மலை மற்றும் ஈஷாயோகா போயிட்டு இருந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் டிரைவோட ஹைலைட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைக் டிரைவில் இந்த மாதிரி இடத்துல போய் பிரேக் அடிக்கிறதா இருக்கட்டும், கட் அடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கர்வ்ஸில் டேர்ன் ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கோப்ரோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஹவர்ஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் நம்ம காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு 16 மினிட்ஸ் வீடியோ தான் காமிச்சிருந்தோம். அடுத்தது பைக் ட்ரைவ் வீடியோ சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ நான் பொள்ளாச்சியிலிருந்து போன ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுந்தராபுரம் சிக்னல்லேருந்து யூட்டர்ன் போட்டு கொஞ்சம் தூரம் போனதையுமே ஃபஸ்ட் ரைட் எடுத்துட்டேங்க. வந்ததுமே குனியமுத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்த கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கோவைப்புதூர் பிரிவு. நான் கோவைப்புதூர் பிரிவு ரீச் பண்ணிட்டேன். இந்த கோவைப்புதூர் பிரிவு நான் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இங்கேருந்து சுண்டக்காமுத்தூர் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், நான் பிஜி படித்த விஎல்பி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்து விஎல்பி ஆர்ட்ஸ் காலேஜ். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த காலேஜ் இது வரைக்கும் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணதில்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இங்கேருந்து சுண்டக்காமுத்தூருக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூட்டில் ஸ்ட்ரைட் ரூட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே சிறுவாணி மெயின் ரோடு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த சிறுவாணி மெயின் ரோடை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு சிறுவாணி போகலாம். அப்புறம் இந்த ஈஷா யோகா, வெள்ளிங்கிரி மலை இதுக்கெல்லாம் போகலாம் நீங்கள். சரிங்களா? அதே ரைட் எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், பேரூர் வரலாம். பேரூர் இல்லாட்டி அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உக்கடம், காந்திபுரம், மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி எல்லா பக்கமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அங்கேருந்து. ஸோ இது தாங்க. ஸோ இப்போ நம்ம போன தூரம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், சிறுவாணி ரோட்லேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் வரும் ஈஷா போகிறதுக்கு மட்டுமே. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். இதில் முக்கியமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ரோட்டில் இருந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ன்னு சொல்லவே முடியாது இதையா. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வலி கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஆமாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வண்டியும் நம்ம வந்து ஓவர்டேக் அடித்து போக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் டூ வீலர்ஸ் ரைட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக ஹெல்மெட் மறக்காமல் வியர் பண்ணிட்டு ஓட்டுங்க. நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. ஓவர்டேக் பண்ணாலுமே நீங்கள் பாருங்க, இப்போ கூட நான் லெஃப்ட்டில் நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடில் பெருசாக வந்து அப்டிகல்ஸ் கிடையாது. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கார் வந்து பிளாக் கலர் கார் வந்து எனக்கு லெஃப்ட்டில் ரைட்டு வழி விடல. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தங்காட்டி. ஸோ லெஃப்ட்டில் நீங்கள் ஓவர்டேக் அடிக்கும்போது என்றைக்குமே வந்து பாதுகாப்பாக போங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே பிளாக் காரை நான் வந்து திரும்பவும் நான் லெஃப்ட்டில் ஓவர்டேக் அடிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ஓவர்டேக் அடிச்சிட்டேன். ஏன்னா அந்த வண்டிக்கு ரைட் சைடில் எந்த ஒரு அப்டிகலும் கிடையாது. அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு ரூட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம போயிட்டே இருந்தோம். ஸோ வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ம பைக் டிரைவிங்கில். அதுவும் நான் போயிருந்தது வந்து என்ன வண்டியில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், பல்சர் 150 பைக்கில். ஸோ பல்சர் 150 பைக் வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்து வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க டைமிங்கில் தான் நான் போயிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 14th வந்து நான் ரெக்கார்ட் பண்ணதுங்க. ஏன் ஆகஸ்ட் 14th ரெக்கார்ட் பண்ணிட்டு ரொம்ப லேட்டாக இன்றைக்கி நீ அப்லோட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இடையில வந்து கொஞ்சம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனது. நான் சொன்ன ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சுங்க. வா கிடுகிட்டு நடுக்குது. ஆமாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு, இது எல்லாத்தினாலையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போட முடியல. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஈஷா வீடியோ தனியாக போட்டிருக்கோம், வெல்லிங்கிரி ஹில்ஸ் வீடியோ தனியாக போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி போகும்போது ஒரு நடு ரோட்டில் இந்த மாதிரி கூட மக்கள் வந்து நிற்பாங்க. ஸ்பீட் பிரேக்கருங்க. கிட்ட 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 ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஈஷா யோகா போகிறதுக்கு 99, 101, 111 இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூண்டி போகிற பஸ்ஸில் போய் கூட நீங்கள் வந்து ஈஷா யோகா போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெள்ளிங்கிரி மலை வரைக்குமே வந்து பூண்டி பஸ்ஸில் போனீங்கன்னா போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆலந்துறை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இங்கேருந்து நீங்கள் வந்து ஈஷா யோகா அண்ட் வெள்ளிங்கிரி மலையிலேருந்து ரீச் பண்ண முடியும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கட்டிலேருந்து போனால் ஒரு 6-7 கிலோமீட்டர் வரைக்கும் வருங்க ஈஷா யோகா போகிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஹைலைட்ஸ் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா கப்புள்ஸ், நான் தனியாக போயிருந்தேன். ரெக்கார்டிங் முதற்கொண்டு எல்லாமே நானே தனியாக பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமிங்கில் இந்த மாதிரி கப்புள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமே இப்போ வரைக்கும் நம்ம தனியாக போயிட்டு வந்துட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல.
இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஷா யோகாவுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ இப்போது முன்னாடி கூட பாருங்களேன், ஒரு கப்புள் வந்து ஒரு 2 கேர்ள் ஒரு பசங்க ஜாலியாக போயிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க கடுப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டு போய் ஆண்டவனெல்லாம் பார்த்துட்டு தரிசிட்டு வந்தாச்சு. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கேப்லாம் வந்து பூந்து போகும்போது மிரர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லைட்டாக பட்டுச்சுனாலும் கார்லாம் பட்டுச்சுன்னா ஸ்க்ராட்ச் ஆகிரும். கண்டிப்பாக சண்டைக்கு வந்துடுவாங்க, பெரிய சண்டைக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் கட் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஈஷா யோகா என்ட்ரன்ஸ் இதுதான் ஈஷாவோட என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா இதில் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது காமிக்கிறாங்க இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, இதில் ரைட்டில் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஈஷா யோகா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ நான் வெளியில் வந்துட்டுருக்கேன். ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போயிட்டு அப்புறம் திரும்ப வெளியில் வந்துட்டுருக்கேங்க நான். ஓகேங்களா? ஸோ வெளியில் வந்து நான் வெள்ளிங்கிரி மலைக்கு போகிற வழி தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த ரூட்டில் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். ஈஷா யோகா வழி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க இல்லையா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரும். அதை தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து ஈஷா யோகா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரெட் கலர் லைட் எரியும் உங்களுக்கு வண்டியில் 2 லைட்டு. அதில் ரைட் சைடில் எரிஞ்சிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டு. ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பக்கம் அந்த சைட் ஸ்டாண்ட் எடுக்காமே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஈஷா யோகா போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து போய் வரணும். இல்லாட்டி லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா கூட காரோட டயர்ஸ்லாம் வந்து பஞ்சர் ஆகிறதுக்கு இல்லை வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரேஷ் டிரைவிங் பண்ணணும்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து டயர் ஸ்பாயில் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் கட் பண்ணி எல்லாமே போகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ தான் ரீசெண்டாக வந்து MRF சாப்பர் டயர் வந்து நான் சேஞ்ச் பண்ணேங்க. ஓகே. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ ஈஷா யோகா போயிட்டு ரிட்டர்ன் வந்து நான் வெள்ளிங்கிரி ஹில்ஸுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? வெள்ளிங்கிரி ஹில்ஸுக்கு வந்துட்டு நான் உள்ள சாமி கும்பிட்டதெல்லாம் காமிக்கல உங்களுக்கு. சாமி கும்பிட்டதுமே நான் இப்போ கிளம்பியாச்சு. கிளம்புன வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இதுக்கு வரணும் வெள்ளிங்கிரி மலைக்கு நீங்கள் போய் மேலே போய் சாமி கும்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து 3.5 மாதத்துக்கு மேலே அலவுடுங்க. ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூட நான் ஆல்ரெடி ஈஷா வெள்ளிங்கிரி மலை ஹில்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ தூரம் ஏரியா வந்து டிராஃபிக்காக இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் வண்டி ரிசர்வ் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரிப்பை வந்து 0 பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக வந்துட்டேங்க. வந்துட்டு போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் செம்ம டிராஃபிக் செம்ம டிராஃபிக். ஆகஸ்ட் 14th லீவு, ஆகஸ்ட் 15th லீவு. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து நிறையா கூட்டம் கட்டி ஏறிடுச்சு. இந்த டைமோட சாயந்தரம் 4 மணி இது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 மணி டைமிங்களோட வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஏறிட்டே இருந்துச்சு, வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த இதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப நேரமான ரோடாக இருக்கும் இந்த ரோடு. ஓகேங்களா? ஸோ இந்த ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணி கட் பண்ணி எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி கடைசியில் வந்து நம்ம பொள்ளாச்சி வந்து சேர்ந்தோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா இதான் ஈஷா யோகாங்க. ஓகே. திஸ் இஸ் ஈஷா யோகா. நேராக உள்ளே போனீங்கன்னா ஈஷா யோகா. ரைட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆலந்துறையிலிருந்து அதுக்கப்புறம் சிறுவாணி ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து நான் சொன்ன ரூட்லேயே நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் லைட்டாக மூவ் வச்சுனா நம்ம லெஃப்ட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறக்கூடியவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம டிரைவிங் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எப்படி இருந்துச்சு, ஓரளவுக்கு இருந்துச்சா இல்லை ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவன் பாருங்களேன் யாரோ வழி விட்றதுக்காக லெஃப்ட்டில் ஏறி முட்டி நின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் கடைசியில் எப்படியோ ரைட் எடுத்து நேராக போக ஆரம்பித்தார். சரி எப்படியோ ஓட்டை கிடிச்சிடலான்னு ட்ரை பண்ணி அப்படின்னு போக முன்னாடி போக ஆரம்பித்தேன். பார்த்தா டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர் தானே, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தானே முடிஞ்சிருச்சு, டக்குன்னு ஓட்டை கிடிச்சிடலான்னு சொல்லி பார்த்தா அடுத்தது ஸ்பீட் பிரேக்கர். வழி இல்லை, ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தான் அவரை ஓட்டை கடிக்கவே முடிஞ்சுது. கார் வெறித்தனமாக இருந்தால் அவரோடு போய்கிட்டே இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 60-70ன்னு சொல்லி போயிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியாக அவரை வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த கேப்பில் தான் ஓவர்டேக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக் டிரைவிங்கோட ஹைலைட்ஸு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக் கம்மி தான். நீ போக மெயின் ரோட் நான் டச் பண்ணதுலேருந்து டிராஃபிக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்.
அங்கே லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே ஃபைன். சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங்கில், இந்த வீடியோட எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த சின்ன வண்டி இருக்குல்ல, குட்டி யானை, அவர் ரைட்டில் உள்ளே கட் பண்ணி போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, அதில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவரை விடாததுனால எவ்வளோ தூரம் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா நீங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வழி விட்டு நீங்களும் போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கேருந்து லெஃப்ட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மருதமலை அப்புறம் மேட்டுப்பாளையம் போகிறதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் கட் அங்கே இருக்குது. அது இந்த ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து சிறுவாணி ரோட் டச் பண்ணி அதுக்கப்புறம் போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஸோ மேட்டுப்பாளையம் அப்படியே கூட நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பஸ்ஸஸ் வந்து ஈஷோகா வரைக்கும் போகும். அப்புறம் அங்கேருந்து நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அங்கே ஷேர் ஆட்டோ இருக்குது. ஷேர் ஆட்டோ பர் ஹெட் வந்து 10 rupees ஆர் 15 rupees கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஷேர் ஆட்டோ ஏறி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதிலிருந்து இப்போது இந்த இதுதான் ஆலாந்துறை. இதிலிருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா கோவைக்குற்றாலம் டென்ட். ஓகேங்களா. அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்களில் வந்து நீங்கள் கோவைக்குற்றாலம் ரீச் பண்ணிடலாம். 22 + ஒரு 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 20 + 15 35 கிலோமீட்டர் மொத்தமாக கோவைப்புதூர் பிரிவுலேருந்து வந்து வர்றோம் இல்லைங்களா, அந்த ரூட்லேருந்து மொத்தமாக 35-40 கிலோமீட்டர் வருது. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போது டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் டார்க்காக இருக்கும், ரைட் சைடில் பிரைட்டாக இருக்கும். இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஃபோன் வாங்கும்போது மேலே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதே தான் என் கோப்ரோவில் ஸ்க்ராட்ச் கார்டோடு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சின்னதாக டஸ்ட்டு பூந்துருச்சுங்க. அதனால் லெஃப்ட் சைடில் வந்து பிளாக்காகவும் ரைட் சைடில் ப்ரைட்டாகவும் இருக்குது. அதை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். நான் சொன்னேன் ரிசர்வ் போட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நின்றுருக்கேன். நான் 100 rupees தான் ஃபில் பண்ணேன். கார்டு ஸ்வைப் பண்ணியிருக்கேன். கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப்படி பெட்ரோலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே போகலாம்ப்பா, இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்னு செக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கடகடன்னு நான் கிளம்புனேன். ஸோ வண்டி சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டு இருந்த மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 48 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்துச்சு. 45 - 48 வரைக்கும், மேக்ஸிமம் 55-56 கொடுத்துட்டு இருந்துச்சு. சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டுமே ஒரு 500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நான் வந்து பெட்ரோல் அடித்தேன்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக 400 or 500 rupees வரைக்கும் நான் பெட்ரோல் அடித்தேங்க. ஆமாம். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஈவினிங் டைம் இப்போ வந்து ஒரு 4 o'clock மேலே ஆயிடுச்சு. போக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வேகமாக வர முடியல. என்னால் எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டே இருந்தேன். அப்படி இருந்துமே சின்ன நேரமான ரோடுங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இதுவே பைக்கில் வர எனக்கே எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் லெஃப்ட்டு ரைட்டு நேரேறி வந்துட்டுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த கார்காரங்க பஸ்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நான் 7 மணிக்கு ஊருக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னா, பஸ்ஸு காரில் வர்றவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து டிராஃபிக் பட்டா எடுத்துருச்சுங்க. ஆமாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவைப்புதூருக்கு போகிற அந்த கட்டு வந்துடும். அந்த கட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் நான் ட்ரை பண்ணி எல்லா வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இப்போ கோவைப்புதூர் பிரிவுக்குள்ளே போகிறோம் இல்லைங்க, கோவைப்புதூருக்குள்ளே போகக்கூடிய ரூட் இருக்குது. ஸோ இதில் நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா பெரூர், உக்கடம் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம். அது அங்கே போய்ட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா மேட்டுப்பாளையம், ஆர்எஸ்புரம் அந்த மாதிரி அப்படி போய்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ இதான் ரூட்டு. அப்புறம் கடைசியில் சுண்டக்காமுத்தூரில் டீ கடை நின்று டீ சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு, ஏன்னா வெறுத்து போச்சு. காலையில் வீட்டிலேருந்து சாப்பிட்டு கிளம்புனது, அதுக்கப்புறம் சாப்பிடல, வெறும் டீ மட்டும்தான் சாப்பிட்டு போனேன். காலையில் ஒரு டீ, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு டீ. முக்கியமான நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா குனியமுத்தூரில் இந்த இடத்துல நீங்கள் ரைட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுந்தராபுரம் சிக்னல் தெரியும். அந்த இடத்துல யூடர்ன் போட்டிங்கன்னா, ஓகே, ரைட் சைடில் யூடர்ன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பொள்ளாச்சி வந்துடலாம். இதுவே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யூடர்ன் போடாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்க அப்படின்னா உக்கடம் அந்த சைடு போயிடும். ஓகே உங்களுக்கு. ஸோ இதான் இதோட டெட் எண்ட். இது தான். இதிலிருந்து லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இத்தனை நேரம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த கேமரா செட்டிங்ஸு,
அந்த செட்டிங்ஸ்லேயே வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைமிங்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது ஃபுட்டேஜ். ஸோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா பொள்ளாச்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.